கோளறு பதிகம் 7வது பாடல். இந்த பாட்டில் கொடிய நோய்கள்லாம் நம்மளை அண்டாது அப்படிங்கிறத வாக்கு கொடுக்குறார் சிவபெருமான். நம்ம சிந்தையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்மளை தாக்குற அந்த வெப்பம் கொடுக்குற காய்ச்சல், குளிர், ஜுரம், ரொம்ப பித்தம், இந்த நாடிகள் வாதம், பித்தம், ஸ்லேத்தம், இந்த நாடிகள் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால நிறைய நோய்கள் வருது இல்லை, இதெல்லாம் நம்மளை எதுவுமே அண்டாது, நல்லதே நடக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற கருத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம். முதல் 2 அடிகளில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் வர்ற அழகை பார்க்கலாம். செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறும் செல்வனடைவார், ஒப்பில மதியும் அப்பு முடி மேலணிந்து என் உளமே புகுந்த அதனால். செப்பில முலைநன் மங்கை, அன்னையிடம் ஞானப்பால் அருந்திய குழந்தை திருஞான சம்பந்தர் அந்த நிகழ்வை இங்கே நினைவு கூர்ந்து அம்பாளை இப்படி டிஸ்கிரைப் பண்ணுறார். ஒரு பாகமாக விடையேறும் செல்வன், ஒரு பாகத்தில் அம்பாள் விளங்க ரிஷப வாகனத்தில் ஏறி வரும் செல்வனாகிய சிவபெருமான், ஒரு பாகமாக விடையேறும் செல்வன். ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து, ஒப்புனா ரொம்ப அழகான, அப்பு அப்படின்னு சொன்னால் இங்கே நீர், கங்கை நீரை அவர் ஜடாமுடியில் சூடிட்டுருக்கார் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் அப்பு. ஸோ ஒப்பில மதியும், அதாவது ரொம்ப அழகான அந்த மதி, அதாவது நிலாவையும் கங்கை நீரையும் தன்னோட செஞ்சடை மேலே அணிஞ்சிட்ருக்கார். இப்படி ஒரு ஸ்வரூபமாக என்னோட உள்ளம் புகுந்த காரணத்தினால எனக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறார். வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான நலியா, அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும், அந்த கொடும் காய்ச்சல், கொதிக்கிற மாதிரி இருக்கும்ல நம்மளுக்கு வெப்பம், உடல் சூடு அது. அப்புறம் குளிர் ஜுரம், மிகையான பித்தும், ரொம்ப மிகுந்த பித்தம், பித்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வினையான நலியா, இதெல்லாம் தீவினைகளால் நம்மளுக்கு நம்ம வருந்துற மாதிரி வர்ற நோய்கள் மற்றும் கஷ்டங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, சிவனடியார்களுக்கு இதெல்லாம் இந்த இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்காது, நாடி இம்பேலன்ஸ் எல்லாம் நல்லதே செய்யும், நலத்தையே கொடுக்கும். ஏன்னா சிவன் நம்ம சிந்தையில் இருக்கார், சிவபெருமான் தான், அந்த இறைவன் தான் மருந்து, இந்த தீவினைகளுக்கெல்லாம் மருந்து. அதனால் பகவானே நம்மளோட சிந்தையில் வந்துட்டார், உள்ளத்தில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளை ஒன்றுமே அண்டாது, நோய்களெல்லாம் விலகி போயிடும். ஏன்னா அவர் தான் மருந்து இல்லையா, மெடிசன், இதுக்கெல்லாம் அவர் தான் மெடிசன். ஸோ நோய்களெல்லாம் அண்டாது அப்படிங்கிற கருத்தை இதில் சொல்கிறார். உமையாள் ஒரு பாகம் விளங்க ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அவர் தலையில் என்ன வச்சுருக்காரு, ஜடாபாரத்தில் இளமதி கங்கை நீரையும் வச்சிட்ருக்கார். இந்த மாதிரி என் உள்ளம் புகுந்த காரணத்தால் எனக்கு இந்த காய்ச்சலாக இருக்கட்டும், குளிர், ஜுரம், பித்தம், இந்த மாதிரி தீவினைகள், அதனால் வர்ற தொல்லைகள், அதெல்லாம் எனக்கு வருந்துற மாதிரி செய்யவே செய்யாது, எல்லாமே எனக்கு நல்லது தான் செய்யும், நலத்தையே கொடுக்கும். தொடர்ந்து 8வது பாடல்.